கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் இன்னொரு கேள்விக்கு பதில் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரன் சாமுவேல் இன்னொரு கேள்வி கூட கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹெச்ஓ? அந்த யெகோஷுவாவில் ஹெச்ஓ அப்படின்ட்டு வருது, அந்த ஹெச்ஓக்குள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்வி பாருங்கள், ஹெச்ஓ நிறைய விதமான கேள்வியும் நீங்கள் கேட்கலாம். பட் யூஹெச்சுக்கு அர்த்தம் என்ன, ஏஹெச்சுக்கு அர்த்தம் என்ன, இப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கும் இந்த நீங்கள் கேள்வி கேட்டதுனால இதுக்கு நான் அர்த்தம் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பாருங்கள், இந்த ஹெச்ஓ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த H1930 இந்த ஸ்ட்ராங் டிக்ஷனரி இதை ரெஃபர் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு அந்த காரியம் கிடைக்கும். அதாவது ஒரிஜினல் அந்த லெட்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் இருக்குது. ஒன்று ஹ, இன்னொன்று வாவ் அப்படின்னு சொல்லி 2 லெட்டர் வரும். இந்த 2 லெட்டர் சேர்ந்தது தான் ஹெச்ஓ. இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. அதாவது ஏதோ ஒரு வலியை நம்ம தாங்கும்போது அப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, ஆ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆ அதாவது எக்ஸ்ப்ரெஸிங், அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வலியை நீங்கள் வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும்போது எடுங்க. ஸோ இந்த அர்த்தமுடையது தான் இந்த ஹோ. இந்த ஹோ உங்களுக்கு அந்த அர்த்தத்தை கொடுக்கும். அலாஸ், ஆ அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்ப்ரெஸிங் க்ரீஃப், உங்களுடைய வலியை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். ஸோ இது ஹெச்ஓங்கிறதுக்கு அர்த்தம் நீங்கள் புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பாருங்கள், இந்த ஹோங்கிற வார்த்தை யெகோஷுவாவில் இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் நம்மளுடைய வலிகள்லாம் அவர் சுமந்துட்டார், நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்மளுடைய சாபங்களை அவர் சுமந்தார். அந்த பேர்லேயும் அந்த அர்த்தம் இருக்குது. பார்த்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உங்களுக்கு வேறு எந்த கேள்விகள் இருக்குமானால் தயவுசெய்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா மேசியா நாமத்துக்கு ஆமென்.